வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்பு அன்பானவன் என்று தெரியும், ஆனால் இத்தனை காதலானவனா? நினைத்தபோது மனசு விரும்பி போனது. பார்த்து பேசி பழகி ஊர் சுற்றி காதல் வளர்த்து ஒருவருக்காக ஒருவர் என்றெல்லாம் வசனம் பேசி உயிர் கரைக்கவெல்லாம் இல்லை. மனைவி என்று யோசித்த நிமிஷம் மனசுக்குள் வந்த முகம் அவளுடையதுதான். அந்த ஈர்ப்பிற்கே இத்தனை இத்து கொண்டிருக்கிறான் என்றால், உலக வழக்கத்தில் கணவன் மனைவிக்கான சந்தோஷங்களை பெற்றுக்கொண்டால் அவளுக்காக என்னென்ன செய்வான் என்ற கற்பனைக்குள்ளே எதுவும் அடங்கவில்லைதான். నాకు ఏమి తెలియదు సార్. ఆ అమ్మ మట్టుమే కడిలో ఉందాంకి. మీకు కావాలంటే వచ్చి ஆராத்தியண்டி என்றவன் உள்ளே அழைத்து போகவும் உபாயத்தை சொன்னான். ஆண்கள் அறையில் இல்லாத சமயம் வைத்தீஸ்வரி மட்டும் மொழிக்கு துணையாக இருந்த சமயத்தை பார்த்து எமர்ஜென்சி வழியில் யாருக்கும் தெரியாமல் தள்ளி கொண்டு வந்து அசோகா மரத்திற்கு கீழே நிற்க வைத்தான் இருவரையும். உள்ளே போய் நோட்டம் பார்த்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு நகர அலுத்து களைத்திருந்த அன்பை அழுத்தமாய் பார்த்தான் தமிழ். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை இன்னைக்கூட முடிச்சுட்டு ஊர் வந்து சேர வழியை பாரு அன்பு. நம்ம நம்பி அங்க பிசினஸும் குடும்பமும் காத்துட்டு இருக்கு. நீ என்னடா அண்ணா நடக்காத ஊருக்கு நடவண்டி விட்டுட்டு இருக்க. அந்த லூசு கிழவனுக்கு உன் அன்பும் தவிப்பும் புரியாது. என் அன்பு எப்படிப்பட்டவங்கிற அருமையும் புரியாது என்றான் அண்ணனின் தோளில் கை போட்டு. என்னால தாண்டா அவளுக்கு இப்படியாச்சு, எப்படி இப்படியே விட்டுட்டு வர? போடா முட்டாள், இப்படி சொல்லி சொல்லியே அந்த கிழவனை உசுப்பேத்தி விடு. அந்த ஆள் உன்னை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வைக்கட்டும். ஆனா எந்த தப்பும் நடக்காதப்போ களங்கம் மட்டும்தான் அசிங்கப்படுத்துமே தவிர சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட் போதும் உன்னை நிரூபிக்க. ஆனா இதெல்லாம் மொழிக்கு வேதனைடா என்றான் தமிழ். அதற்குள் வெங்கண்ணா ரெட்டி வந்து சைகை செய்து இவர்களை சத்தமில்லாமல் சுவரை ஒட்டி வர சொல்ல தமிழ் நிஜமாகவே நொந்து போனான். போடா இவன, ஏதோ பரங்கி மலை தேட்டர்ல மலையாள பிட்டு படம் பார்க்க யாருக்கும் தெரியாம பம்மிக்கிட்டு போன மாதிரி என்ன ஏண்டா உங்கூட சேர்ந்து படுத்தி எடுக்கிற என்றவன் வாயில் ஒரு போடு போட்டான், வார்த்தைகள் உதிராமல். பின்பக்க பெரிய ஜன்னல் வழியாக உள்ளே வந்தவர்களை பார்த்து திக்கென நெஞ்சை பிடித்து கொண்டு அலறப்போன வைத்தீஸ்வரியின் கண்கள் ஒலிக்கு முன்னே ஒளி வாங்கியதால் வந்தது இவர்கள்தான் என்ற இனம் கண்டு வாய் மூடிக்கொண்டாலும் இதயத் துடிப்பு எகிரிய வேகத்தில் இருந்து இறங்கவே இல்லை. மொழி கட்டிலில் துவண்டு போய் கிடந்தாள். மாத்திரைகளின் உபயம், நித்திரையில் அபயம். அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தவன் கண்களில் அனிச்சையாய் கரிக்க மெல்ல அவன் கரங்களை பற்றி அழுத்தினான் தமிழ். எப்படி இருக்கா ஆன்ட்டி? என்னாலதான் எல்லாமே என்றான் குரல் இடற. நீங்க என்ன தம்பி செய்வீங்க? யாரால காரணம்னு கேட்டா அது பெரிய கதையா நீளும். ஒரு பெண்ணோட சராசரி ஆசையை கூட நிறைவேற்றாத பெத்தவங்க, குடும்பத்துல தனக்கும் தான் பெத்த பொண்ணுக்கும் நடக்கிற அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத தாய், ஆண் பெண் பேதம் பார்க்கிற மூத்த தலைமுறை, இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து தன்னுடைய திறமையை வளர்த்துக்க ஓடி வந்த என் பொண்ணு இப்படி கிடக்கிறதுக்கு என் மொத்த குடும்பமும் காரணமா இருக்கையில நீங்க என்ன தம்பி பண்ணுவீங்க? இனி மொழிக்கு பேச்சு வராதா? அது அவளுக்கு தெரியுமா என்றான் வேதனையாக. தெரியும். கொஞ்ச நேரம் அழுதா. அழுதா கூட சத்தம் வராது போல இனி. ஓம கண்ணீர் என்னைக்கு உணர்வை பேசி இருக்கு. ஆர்ப்பாட்டமான அழுகைக்கே என் வீட்டுல நியாயம் இருக்காது. இந்த மீன் அழுகிற கண்ணீருக்கு கடல் கிட்ட நியாயம் ஏது? பேச்சு போட்டியில கலந்துக்கிறதுல அத்தனை இஷ்டம், வீட்டுல அத்தனை மெடல் இருக்கு. ஆனா நாங்க யாருமே அவ மேடையில பேசினதை ரசிச்சு பார்த்ததும் இல்ல. இப்ப பார்க்கணும்னு உடம்பு பதறுது. கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழ இருவருக்கும் ஹேவென வந்தது. மொழியின் முகம் பார்த்தான். சலனம் இல்லாமல் படுத்திருந்தாள். கவனம் இல்லாமல் நிகழ்ந்த ஒரு நிகழ்வால் ஒரு குயிலின் குரல் முடங்கி கிடக்கிறது. இனி அவள் குரல் பேசாது, விழி மட்டும்தான் பேசும். அந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து அவள் ஆத்மாவில் கலக்கும் ஒரு உயிர் வேண்டும். நேசங்கள் நட்டு வைத்து வளரும் விருட்சங்கள் அல்ல.
எங்கிருந்து விதை விழுந்தது என்றறிய முடியாத காட்டு மரங்கள், நாபிக்குள்ளே மரணத்தை வைத்துக்கொண்டு நாடு முழுக்க சுற்றித் தேடும் கஸ்தூரி மானைப் போல தனக்குள்ளே இருக்கும் நேசத்தை வேறு உயிர்க்குள்ளே தேடும் வேறுபட்ட நோவு காதல். நீங்க சம்மதிங்க, நான் மொழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கம்பீரமாய் நிமிர்ந்து நின்று கேட்டான் அன்பு. தன்னை தனதாக்கிட காத்திருக்கும் தன்னவனின் முகம் காணும் தன்னிலை மறந்திருந்தாள் மொழி. எப்போதும் கிடைக்கும் அவனோடு செல்லும் வழி. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பேசாமல் பேசுகிறேன், நீ கேட்காமல் கேட்கிறாய். பார்க்காமல் யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதெல்லாம் குயில்கள் சத்தமிடுவதில்லை. வெங்காந்து போய் மரத்தில் அமர்ந்துவிட்டு விசுக்கென பறந்து போகிறது. சத்தமே இல்லாத நிசப்தங்கள் மனதின் சத்தத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கிறது. ஆழ்கடலின் பேயாட்டம் அமைதியும் இருளுமான இரவில் அதிகம் இருப்பது போல். சென்னை வந்து 1 மாதம் ஓடிவிட்டது. அடிபட்டதற்கு அடையாளமாய் சின்னதாய் நெற்றியில் ஒரு பிளாஸ்திரியை தவிர அத்தனையும் சரியானது போல் ஒரு தோற்றப்பிழை. இன்பா கட்டிக்கொண்டு அழுதாள் பார்த்ததும். அபிராமி ஓடி வந்து அணைத்து கொண்டு ஆறுதல் சொன்னார். அவரவர் வாழ்க்கைக்குள் அவரவர் நுழைய தனியாய் போனாள் மொழி. பிரெஞ்சு விண்டோ அருகில் அமர்ந்து வெளியுலகத்தை வேடிக்கை பார்ப்பதே அவளின் மொத்த வாழ்க்கையானது. குலசேகரன் நிறையவே மாறிப்போயிருந்தார். மகளின் அருகில் வந்தமர்ந்து ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார். பதில் பேச வழியற்று விரக்தியாய் பார்த்து கொண்டே இருப்பாள் மொழி. தன்னுடைய அன்பை இனி எந்த பாஷையில் மகளிடம் பேசுவது என்றறியாமல் அவர் தவித்து கொண்டிருந்தார். பெரியவர் கூட கொஞ்சம் மாறி இருந்தார். அப்படித்தான் தோன்றியது அந்த நாள் வரும் வரைக்கும். கையில் இருந்த மாதாந்திரியை ஆத்திரமாய் தூக்கி போட்டார் பெரியவர். எரிச்சலும் கோபமுமாக இருந்தது. அது ஒரு தொழில்துறை சார்ந்த மாத இதழ். அதில்தான் ஆத்மநாதன் என்னும் ஆலமரம் என்ற தலைப்பில் வெளியாக இருந்த கட்டுரை பெரியவரை வெகுவா எரிச்சல் படுத்தியது. ஆத்மநாதனின் தொழிற் சார்ந்த குடும்பம் சார்ந்த வெற்றிகளை போட்டு அதற்காக அவர் காட்டிய முனைப்பு பாராட்டம், அவர் சார்ந்த குடும்பம், அதில் அவருக்கு கிடைத்த வெற்றி என்று 4 பக்கத்தை அடைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கை படம் இருக்க அலுப்பாய் அத்தனையையும் பார்த்து வெறுப்பை உமிழ்ந்தார். அவர் பக்கத்தில் கம்பீரமும் தேஜஸும் கூடிய பானுமதி சிரித்த முகமாய் நிற்க, தனக்கு கிடைத்த அத்தனை பூரணமும் தன்னுடைய மனையாளால் மட்டுமே என்று அவர் சொல்லி மனைவியின் தலையோடு தலை சாய்த்து போஸ் கொடுத்து கொண்டிருந்தார். பக்கத்துக்கு ஒன்றாய் மகன்கள், அவர்கள் கழுத்தை கட்டி கொண்டு பேரன்கள். பேத்தி நிறைவாயிருந்தது பார்க்கவே. தான் மட்டும் எதையோ இழந்தது போல் அவர் மனசு தவித்தது. நிறைவும் மகிழ்வும் விற்பனையில் வாங்கும் பொருளும் அல்ல, கற்பனையில் விளையும் பயிரும் அல்ல. அது உணர்வு. கோடியில் புரள்பவனுக்கு கிடைக்காத இன்பம் தெருக்கோடியில் உறங்குபவனுக்கு கிடைக்கிறது என்றால் அவன் மனதின் நிலைப்பாடு. மட்டுப்பட்டிருந்த அவரின் கோபம் கட்ட விழுந்து ஓடி வந்தது. பேத்தியின் நிலையால் அவர் திருந்தவும் இல்லை, மனம் வருந்தவும் இல்லை. எழுந்து உக்ரமூர்த்தியாக நின்றார். ஆத்மநாதனின் இதழ்களில் உறைந்து கிடந்த புன்னகையை வாழ் கொண்டு வெட்டி வீசும் கோபம் வர, அதற்கு வழி அறியாமல் நின்று கொண்டிருக்க, சிணுங்கிய அலைபேசி கோபத்தை ஒத்தி போட சொன்னது. புதிய எண் பழையவர்களே அழைக்காத போது அது யார் புதிதாய் அழுத்து கொண்டே இணைப்பில் வர, மறுமுனையில் ஒலித்த பெயரில் அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம் பாய்ந்தது. சந்திரன் சார், நான் ஆத்மநாதனோட பெரிய பையன் லோகநாதன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? குரலில் வெண்ணெய் தோற்றது. அத்தனை மழமழப்பு. நீ எதுக்கு இப்ப கால் பண்ணியிருக்க? மட்டு மரியாதை இல்லாமல் ஆரம்பித்தாலும் எதிர்முனை விட்டு விடாமல் அழைப்பில் நிற்க, அவர் சொல்ல வந்ததை சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தார். உங்க கோபம், வெறுப்பு எல்லாமே புரியுது. நாள்பட்ட நோய்க்கே மருந்து இல்லைன்னு இருக்கும்போது இப்ப புதுசா வந்திருக்கிற கவலையும் சேர்த்து ரொம்ப வேதனைப்படுத்துது. நடந்ததுக்கு யார் காரணம், ஏன் நடந்தது, இப்படி எதுக்குமே முடிவு தெரியல. ஆனா நடந்ததை சரி பண்ண வேண்டியது எல்லாரோட கடமையும் தான். இது பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? தன்மையாய் கேட்டார். உண்மையாக சொன்னால் இந்த வார்த்தைகளுக்குள்
வார்த்தைகளுக்கும் அதில் இருந்த நேர்மைக்குமே ஒரு பெண்ணை என்ன 1000 பெண்ணை கூட அவர்கள் வீட்டில் கட்டித் தரலாம். ஆனால் வெறுப்பின் உச்சியில் நின்றவர்க்கு அந்தளவு சிந்திக்கும் ஆற்றல் எங்கே இருக்கப் போகிறது? அலைக்கற்றை வழியே உயிர் அறுக்கும் விஷக்கற்றையை அனுப்பினார் வார்த்தைகள் மூலமாய். எப்படி எப்படி? பூனை அழைச்சா எலி வந்து சௌக்கியமான்னு கேட்டு நலம் விசாரிக்குமாமே, அதை செய்யறீரா? நான் சந்திரசேகரன், சந்திர விலாசோட அடையாளம். என் குடும்பத்து பாரம்பரியத்துக்கு முன்னாடி காற்றடிச்சு உச்சிக்கு போன எச்சில் இலை. நீ எல்லாம் வந்து உன் குடும்பத்துக்கு பெண் கேப்பியா? ஜாக்கிரதை. உங்க நல்ல நேரம் அன்னைக்கு உன் தம்பி மகனை நான் கொல்லாம விட்டது. பிழைச்சு ஓடிடுங்க. எனக்கு சரி சமமா எதிரில் வந்து நின்னுடாதீங்க. அவமானப்படுத்தி விட்டு அலைபேசியை விசிறி அடித்தார். விஷயத்தை சொன்னபோது அன்பு வெகுவாய் கலங்கி போனான். தன்னால் பெரியப்பா பட்ட அவமானம் இன்னொரு பக்கம் வாட்டுகிறது என்றால் இந்த துயரத்தை சுமந்து கொண்டு நிற்கின்ற மொழியை கண்ணால் கூட காண முடியவில்லையே என்ற வெறுமை மறுபக்கம் அவனை அலை கழிக்க நிலை குத்திய விழியோடு அமர்ந்திருந்தவனை தலை கோதி ஆறுதல் தந்தார் லோகநாதன். அன்பு, இன்னும் அந்த பெரியவர் அத்தனையையும் தன் கையில பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை மீறி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. நீ உன் மனசை மாத்திக்க முயற்சி பண்ணிக்க என்றபோது வேகமாய் தலையை அசைத்து ஆட்சேபம் செய்தான். இல்ல பெரியப்பா, அதுக்கு சான்ஸே இல்லை. என்னால எந்த இடத்துலையும் மொழியை விட்டு தர முடியாது. நான் இந்த மேட்டரை வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் என்றான் உறுதியாக. அவனுடைய வார்த்தைகளில் துளி கூட விருப்பம் இல்லாமல் அமர்ந்திருந்தார்கள் கல்யாணியும் வரலட்சுமியும். ஏற்றத்தாழ்வு, விருப்பு வெறுப்பு, இது எதை பற்றியும் பெரிதாய் பேதம் காணாதவள் தான் வரலட்சுமி. அவ்வளவு ஏன், தன் சொந்த அண்ணன் அத்தனை வற்புறுத்தியும் கூட வைஜுவை அவனுக்கு மனம் முடிக்க ஒத்திசைக்காதவள் தான். ஆனால் இன்று அவன் மொழியை மணக்க ஒற்றை காலில் பிடிவாதம் பிடிக்க அதை தடுக்க ஆக மாட்டாமல் ஆற்றாமையோடு அமர்ந்திருந்தாள் வரலட்சுமி. எந்த தவறுமே செய்யாத இவன் எதுக்கு இப்படி சிலுவை சுமக்கிறான் என்ற கோபம் அம்முதிய பெண்களை வருத்த யாராவது அவனுக்கு அறிவுரை சொல்லி இந்த காரியத்தை நிறுத்திவிட மாட்டார்களா என்று தவிப்பாயிருந்தது. ஆனால் மகனின் பிடிவாதத்தை எண்ணியும் மனசு கவலை கொண்டது. இது கொஞ்சம் கூட ஆகிறதில்ல அன்பு. காலம் போறா வாய் பேச முடியாத பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் பண்ணுவ? இது உணர்ச்சிகளை கேட்டுட்டு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, மூளையை கேட்கணும். நீ சின்ன பையன், உன் முடிவுக்கு எல்லாம் எங்களால கட்டுப்பட்டு தலை அசைக்க முடியாது. இதென்ன காதல் கல்யாணமா? உன் மனசை மீற முடியலைன்னு சொல்ல? போடா பேசாம. கல்யாணி பெரியம்மா அங்கலாய்க்க தோளில் கை போட்டு ஆறுதல் தந்தான். இதுவும் ஒரு வகை காதல் கல்யாணம் தான் பெரியம்மா. என்னடா சொல்ற? அப்ப உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருந்ததா? வரலட்சுமி புழுங்கி போய் பார்க்க மெல்ல தலை அசைத்து சிரித்தான். பிடிச்சிருந்தது, மற்றபடி தப்பா எதுவும் இல்லை. அந்த பொண்ணுகிட்டையே இதை பத்தி பேசி இருக்க. இப்போ இத்தனை நிகழ்வுக்கு பிறகு அந்த அன்பு பெருகி போச்சுன்னு ஒத்த வார்த்தையில சொல்றதை விட அக்கறையும் சேர்ந்திருக்கு இப்போ. எங்கேயோ நடந்த விஷயமாவே இருந்தாலும் அந்த வாசுதேவன் பிரதீப் மூலமா அது கண்டிப்பா வெளியில வந்தே தீரும். எதனாலயோ அந்த வாசுதேவன் இப்ப அமைதியா இருக்காரு. ஆனா அமைதியாவே இருப்பார்னு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு பிறகு இந்த விஷயம் வெளியில வந்தா மொத்தமா மொழியோட எதிர்காலமே கேள்விக்குறியாகும் இல்லையா? இதெல்லாம் இப்ப யோசிக்காம எப்ப யோசிக்கிறது? அவன் கேள்வியில் அவ்வளவு அக்கறை இருந்தது. ஆனால் அவள் மீது இவனுக்கு என்ன அக்கறை என்ற கோபமும் எழுந்தது. உனக்கு என்னடா அதை பத்தி? பெரிய தெய்வீக காதலா? அம்மா சீறி பாய அந்த நிமிஷமும் அழகாகவே சிரித்தான். ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதுக்கு பேர்தான் காதல்னு நீங்க நினைச்சா அது காதலாவே இருந்துட்டு போகட்டும். காலம் பூரா பேசாத பொண்ணு கூட எப்படிடா வாழ்றது? பாட்டி கண்களில் நீர் சுரக்க மெல்ல சிரித்தபடி சொன்னான். பிடிச்சா வாழலாம் பாட்டி என்றவன் அங்கிருந்து எழுந்து போக வேண்டப்படாத வெறுப்பு அங்கே விரவத் தொடங்கியது. லோகு, நீதான் அவன்கிட்ட பேசணும். அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவான். சோமு பையனா இருந்தாலும் நீதாண்டா அவனுக்கு. பானுமதி மூத்த மகனிடம் நியாயம் வைக்க அம்மாவை தீர்க்கமாய் பார்த்தார். அவன் தெளிவானம்மா, தெளிவானவம்மா. முடிவு எடுத்துட்டான். கண்டிப்பா தப்பா போகாது. தவிர அவன் நல்லது செய்ய நினைக்கிறப்போ நாமா தலையிட்டு தடுத்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுமான்னும் மனசாட்சி உறுத்துது. நானும் ஒரு பெண்ணை பெத்தவங்கிறதால. நமக்கு அன்பை தெரியும்.
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா வச்சுக்குவான். பாப்போம் கடவுள் பிராப்தம் எப்படி இருக்குன்னு. இயல்பை பேசிவிட்டு அவர் நகர பெண்கள் மூவருமே உசுப்பில்லாமல் அமர்ந்திருந்தார்கள். அதிலும் வரலட்சுமியால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெற்ற பிள்ளைகளுக்கு நிறைவான வாழ்க்கை அமைவதை தவிர பெற்றவர்களுக்கு வேறென்ன கனவு இருக்கப் போகிறது? தன் மகனுக்கு இப்படி ஒரு குறைவான வாழ்க்கையா என்று ஆதங்கமாக இருந்தது. கிருத்திகை நாள் என்பதால் கோயிலில் கூட்டம் கொஞ்சம் கூடத்தான் இருந்தது. அர்ச்சனை செய்யும் முன்னே சன்னிதானத்தில் தன் பிரச்சனையை சமர்ப்பித்துவிட்டு அமைதியாய் திடலில் வந்து அமர்ந்திருந்தாள் வைத்தீஸ்வரி. மாலையை மயக்கி இரவு கவர்ந்து கொண்டிருந்தது. அந்த ஒளிச்சிதறலை பார்க்க பார்க்க மனது மயங்கித்தான் போனது. தன்னுடைய மொத்த கவலைகளையும் இந்த முருகன் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டானா என்று வைத்தீஸ்வரி விசனப்பட்டு கொண்டு வீற்றிருக்க, வணக்கம்மா, கம்பீரமும் கனிவுமாய் ஒலித்த குரலில் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்த வைத்தீஸ்வரி கனிவோடு நின்றவனை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். ஏற்கனவே பல முறை பார்த்து இருக்கிறாள்தான். அதுவும் அன்று அவ்வளவு உணர்வு பூர்வமான நிகழ்வில் கூட பொறுமையாய் தன்னை கை தாங்கலாய் அழைத்து வந்து சேர்ந்தவன் தான். மொழி சென்னை திரும்பும் வரைக்கும் எந்த காரணமும் இல்லாமல் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்து பல நேரம் தன் வீட்டு மனிதர்களால் அவமானப்பட்டும் நின்றவன்தான். அதையெல்லாம் தாண்டி ஒரு இலகுவான நிமிஷத்தில் அவனை சந்திக்கின்ற போது தன் மகளை விரும்பி கேட்கிறவன் என்ற வகையில் அவன் மீது பெரும் மரியாதை உண்டானதென்பதில் மாற்று கருத்தே இல்லை. தன்னை மறந்து கை கூப்பினாள். கொஞ்சம் இடைவெளி விட்டு மார்பிள் திட்டில் அமர்ந்து கொண்டான். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டான். சில நிமிஷம் மௌன வேஷம் இருவருக்கும் நடுவில். மொழி இப்ப எப்படி இருக்கா என்றான். இருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னையே தொலைச்சுக்கிட்டு வெடிக்க காத்திருந்த விசும்பலை அடக்கி கொண்டாள். அப்படி எதுவும் பாதகமா நடக்கல, நீங்க வருத்தப்படுற மாதிரி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த வீட்டுல இத காரணம் காட்டி அவளோட வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்களோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா இது விஷயமா மொழியோட தாத்தா கிட்ட பேசினாரு. அவரோட அர்த்தம் இல்லாத கோபம் இன்னும் தீரல. அது தீர போறதும் இல்லை. ரொம்ப கோபமா பேசிட்டு வச்சுட்டாரு. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நிறுத்தினான். புரியாமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வைத்தீஸ்வரி. உங்களை விட மொழி விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை. என் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டியது என் கடமை. நான் மொழியை சந்தோஷமா வச்சுக்குவேன்னு நம்பிக்கை இருந்தா மொழியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. பட்டென்று கேட்டுவிட்டான். வைத்தீஸ்வரி எதிர்பார்த்தே இருந்தாலும் என்ன பதில் தருவது என்று அறியாமல் அமர்ந்திருந்தாள். இதுவும் ஒரு கண்ணியமான காதல் திருமணம்னு நினைச்சுக்கங்க. மொழியை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தை மொழியை விட அதிகமா அவளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டேன். இதுலயே என்னோட நேர்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பகை வெறுப்புகளை தோல்ல சதா காலமும் சுமக்கிற குணம் என் வீட்டுல யாருக்கும் இல்லை. அப்கோர்ஸ் என் வீட்லையும் இதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குதான். ஆனா யாரும் மொழியை வெறுக்கவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டாங்க. இதுக்கு நான் உத்தரவாதம். மொழியை காயமே இல்லாம வாழ வைப்பேன் எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இயல்பான விஷயங்கள் அங்கேயும் இருக்கும் தான். ஆனா எந்த காயம் வந்தாலும் மருந்தா நான் இருப்பேன். அவன் சொல்லி முடிக்க கோயில் மணியை குழந்தைகள் நங் நங் என்று அடித்து சத்தம் செய்ய ஒரு நொடி வைத்தீஸ்வரியின் உடல் அதிர்ந்து அடங்கியது. எத்தனை அழகாய், எத்தனை தெளிவாய், எவ்வளவு அழுத்தமாய் மொழியின் கைத்தலம் பற்ற உரிமை கேட்கிறான். இதை விடவா ஒரு சிறப்பான மனிதனை மொழி வாழ்க்கைக்கு அந்த குடும்பம் கொண்டு வந்து சேர்த்துவிட போகிறது? இத்தனை வருடங்கள் தனக்காக பேசியே பழகாதவள், தன் தேவையை கூட உணர்த்த விரும்பாதவள் எப்படி அங்கே எதிர் நின்று தன் மகளின் வாழ்க்கைக்காக பேசப் போகிறாள்? சட்டென்று அவள் இதயத்தில் இந்த பாடல்தான் ஒலித்தது. முரண்களால் முழுதுமே அரங்கேறிய அந்த பாடல். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம். நான் மோட்சமடைய குறுக்கு வழி நீ. இன்பாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் மொழி.
கையில் இருந்த உரையை கண்கள் விரித்து கொண்டிருந்தாலும் நினைவு இதற்காக அவள் பட்ட பாட்டையும் அதன் பிறகு அவள் இழந்த உலகத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தது. அன்றைய அறிவியல் கருத்துரையில் முதல் பரிசு வென்ற வெற்றி செய்தி, வெற்றியோடு சேர்த்து வாழ்க்கையையும் தோற்றுவிட்டல்லவா வந்திருக்கிறாள். மொழி, நீ சாதிச்சிட்டடி. இன்பா கன்னம் வழித்து துள்ள தோள் குலுக்கிவிட்டு சின்னதாய் சிரித்தாள். இப்போதெல்லாம் அவள் வாழ்க்கை முழுக்க சைகை மொழி மட்டும்தான். வார்த்தைகள் வற்றி போன நாக்கில் மொழிக்கு ஏது மொழி? எல்லாம் சரியாகும்டி. நீயும் நானும் மறுபடியும் சண்டை போடத்தான் போறோம். மடியில் கிடந்தவள் முடியில் அலைந்த விரல்கள் கன்னத்தில் கோலமிட்ட போதுதான் அங்கே கண்ணீர் வாசல் தெளித்திருந்தது தெரிந்தது. சத்தமில்லாத ஊமை கண்ணீர். மெல்ல தமக்கையின் தலை தூக்கி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டாள். ஏதோ ஒரு வகையில் தானும் இந்த விபத்துக்கு காரணம் என்ற குற்ற உணர்வு நெஞ்சில் பாரமாய் அழுத்த அதையெல்லாம் சிந்திக்க விடாமல் ஹாலில் பெரியவரின் சப்தம் கேட்டது. இந்த வீட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க கட்டுப்பாட்டை விட்டு போயாச்சு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்கா? அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? அவரின் கர்ஜனை சந்திரவிலாசின் சுவர்களில் மோதி எதிரொலிக்க மொழியும் இன்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன என்று ஒரு புருவம் உயர்த்தி மொழி கேட்க இன்பா உதடு பிதுக்கினாள். அந்த நிகழ்வுக்கு பிறகு மொழி பெரும்பாலும் தாத்தாவிற்கு எதிரில் சென்று நின்று அவர் கோபத்தை வாங்குவதில்லை. ஆனால் இன்றைய சத்தம் அவளையும் சேர்த்துத்தான் அங்கே இழுத்து போனது. ஹாலில் இருந்த சிங்க முகப்பு சோஃபாவில் தாத்தா கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்க, இருபுறமும் இரு மகன்களும் இரு வேறுபட்ட மனநிலையோடு அமர்ந்திருந்தார்கள். ராமமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி, என்னையா உங்க குடும்பத்துக்கும் அந்த ஆத்மநாதன் குடும்பத்துக்கும் இடைய இருந்த பகையெல்லாம் முடிஞ்சிருச்சா? உன் மருமக கூட அவங்க பேரப்புள்ள மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தானேன்னு கேட்டு நக்கலா சிரிக்கிறான். என்ன நடக்குது இந்த வீட்டுல? குலசேகரன் அமைதியாக தரை பார்த்து அமர்ந்திருந்தார். அவர் மனதளவில் தன்னை இழந்து பல நாட்களாகிறது. தனது தந்தைக்கும் தான் தந்தை என்பதற்கும் நடுவே அவர் அல்லாடி கொண்டிருக்கிறார் என்பது அந்த கோபக்கார மனிதருக்கு புரியாதுதான். அதுவும் அவனால நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டு பொண்ணுக்கும் எவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்த பிறகு அவனை பார்த்த இடத்துல வெட்டுறதை விட்டுட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ திட்டம் நடக்குதுன்னு எல்லாம் அர்த்தம். அவங்க பெரியப்பனை விட்டு பொண்ணு கேட்டு பார்த்தா நான் செருப்பால் அடிச்ச மாதிரி பேசினதால அடுத்த குறி தாய் குலத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இவனுக்கு கொடுக்குற பொண்ண இடுப்புல பாறாங்கல்ல கட்டி கிணத்துல இறக்கிடுவேன். என்ன மத்தவங்க மாதிரி மானங்கிட்ட ஜென்மம்னு நினைச்சானா? மொழி ஏன் பேத்தி, என் கண் அசைவு கூட இல்லாம இங்க யாரும் முடிவெடுக்க முடியாது. மீசையை நீவிக்கொண்டே சொல்ல வைத்தீஸ்வரியின் நெஞ்சு குழியே வெடித்து விடும் போல் இருந்தது. மாடியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மொழிக்கு மெல்ல மெல்ல அத்தனையும் புரிய அவன் முகமும் அந்த அழகு சிரிப்பும் விபத்தை சந்தித்த நொடி சுருண்டு அவன் கையில் விழுந்த நினைப்பும் சொல்லாமல் வந்து போனது. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மொழி. எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் சொன்ன நாளும் மனசில் வர இதயத்தின் ஜன்னல்கள் இவள் மூச்சின் வேகத்திற்கு படபடவென அடித்து கொண்டன. குலசேகரன் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருக்க அந்த மௌனமே பெரியவரை இன்னும் கோபப்படுத்தியது. குணா, உன் அண்ணன் மகள் மட்டும் இல்ல, உன் அண்ணனும் சேர்ந்து ஊமையாகிட்டான் போல. ஏதாவது வாய் திறக்கிறானா பாரு. இவ்வளவு ஆன பிறகும் இனியும் நான் முடிவெடுக்க யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்பவே வாசுதேவனை வர சொல்றேன். அவனுக்கு மொழிய இந்த நிலையிலும் தன் வீட்டு மருமகளா ஏத்துக்க இஷ்டமான்னு கேட்கிற. அவனுக்கு இஷ்டம் இருந்தா நடக்கட்டும். எல்லாம் அத்தனையும் தெரிஞ்சவன் நடந்த அசிங்கத்தை எல்லாம் நமக்காகவாவது பொறுத்து போவான். அவர் பேசிக்கொண்டே இருக்க தாங்கவே இயலாத துயரம் ஒன்று வைத்தீஸ்வரியின் நெஞ்சில் வந்து மோதியது. நடக்கவே இல்லாத ஒன்றை நடந்ததாய் சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தியே மொழியை மனதால் மறித்து போக வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை தட்டி கேட்கவும் தவறென்று சுட்டி காட்டவும் வேண்டியவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நாம் கற்பனை செய்யற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. அதை எத்தனையோ முறை அந்த பையனும் சொல்லியாச்சு. நடந்தேதான் இருக்கும்னு நம்பினா சம்பந்தப்பட்ட அவனை தவிர யாரால் அந்த களங்கத்தை போக்க முடியும்? நம்ம பகையை விட குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப பெருசு. சன்னமாய் தரை பார்த்து கொண்டே வைத்தீஸ்வரி சொல்ல அத்தனை பேரின் புருவமும் உயர்ந்தது. திருமணமான இத்தனை நாளில் மறுப்பாய் எதிர்ப்பாய் முதன் முறையாக வார்த்தை வருகிறது. ஓஹோ, எதுவும் நடக்கல. நீங்க அங்கிருந்து பார்த்தீங்களோ?
அப்படியா? கேலியும் கிண்டலுமாக பெரியவர் கேட்க, இப்போது நிமிர்ந்து நன்றாக அவர் முகம் பார்த்தாள். நடந்திருக்குன்னு நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நடக்கலைன்னு நானும் பார்த்தேன். அந்த குரலின் மாற்றத்தில் அவர் உறைந்து போக அத்தனை பேரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். அபிராமி ஓடி வந்து அவளின் கைகளை பற்றி இழுக்க வைத்தீஸ்வரி கண்களால் அடக்கிவிட்டு இன்னும் நிமிர்ந்து நின்றாள். ஓ, என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்றார் பெரும் கோபமாக. அப்படி இல்ல மாமா, தைரியம் என்னைக்கும் இருக்குதான், என்னைக்கும் இல்லாம இருந்திருக்கு. உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்னதுக்கு பேர் மரியாதை. ஒரே சமயத்துல தலையும் வாலும் சேர்ந்து ஆடக்கூடாது. இந்த குடும்பத்தோட தலை நீங்க தான். உங்களுக்கு கட்டுப்பட்டு நின்ன. இப்போவும் கூட எனக்கு அமைஞ்ச இந்த மோசமான வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயந்துட்டு என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம நின்னா என்ன மாதிரி ஒரு மோசமான தாய் இருக்க மாட்டா. அட, உனக்கு இது மோசமான வாழ்க்கையோ? அதுக்கு நீ ஏன் இத்தனை நாள் கட்டுப்பட்டு நின்ன? இங்க இருந்து போனா உன் குடும்பத்துல உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்ங்கிற பயத்தால தானே? மோசமான வாழ்க்கை தான். பெரிய குடும்பமும் பெரிய குடும்பமும் தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஒரு பொண்ணோட தன்மானத்துக்கே வழி இல்லாத இடத்துல அவங்களோட அடையாளத்தை எங்க தேடுறது? பளிச்சென்று வரும் பதில்களால் அவர் அப்படியே விக்கித்து நிற்க, குலசேகரன் செய்வதறியாத மனைவியை முறைத்தான். பாத்தியா சேகரா, உன் மகளுக்கு ஓடி போகவும் ஒருத்தங்கூட தங்கிட்டு வரவும் தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு? இத்தனை நாள் வாயே பேச தெரியாத மாதிரி உன் பொண்டாட்டி எப்படி நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு பாரு. அவர் குரலை இன்னும் உயர்த்த நிஜத்தில் அபிராமியும் சேர்ந்தே நடுங்கித்தான் போனாள். இந்த பிரச்சனை எப்படி வெடித்து எப்படி சிதறும் என்ற பயம் அவளை மாட்டி வதைக்க, இன்றைக்கு இந்த வைத்தீஸ்வரிக்கு என்ன ஆனது என்று நொந்து கொண்டு நின்றாள். வாய மூடு வைத்தி, நாங்க எதுக்கு இங்க இருக்கோம் என்ற மனைவியை திருப்பி அதட்டிய சேகர் மெல்ல தந்தையின் முன் தயக்கமாக வந்து நின்றார். அப்பா, உங்க கோபம் வருத்தம் எல்லாம் நியாயமாவே இருக்கலாம். ஆனா மொழி எந்த தப்பும் செய்யலப்பா. அப்படி அவ தப்பு செய்யாத போதே அவளை பத்தி இப்படியே பேசி இந்த வீட்டுல என் பொண்ணை பத்தின மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தாதீங்க. இங்க குணா இருக்கா, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தே இருக்கோம். ஆனா நாளைக்கு அவங்க தனி வழியில போகும்போது ஒருத்தரை பத்தின மரியாதை மத்தவங்களுக்கு இருக்கணும். தப்பே செய்யாத மொழிக்கு அந்த தண்டனை வேண்டாம். இப்பவும் சொல்ற, மொழி கல்யாண விஷயத்துல நீங்க எடுக்கிறது தான் முடிவு. ஆனா மொழிய களங்கப்படுத்தாதீங்க. சேகர் அழுத்தமாய் சொல்ல சிலையாகி போனார் பெரியவர். குலசேகரா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் மறந்துட்டியா? அந்த ஆத்மநாதன் கூட நம்ம குடும்பத்துக்கு இருந்த பகைய, அதனால நாம அடைஞ்ச அவமானத்தை. பகை யாருக்கும் இல்ல. சொல்ல போனா அந்த பெரியவர் ஆத்மநாதன் நெஞ்சில கூட இல்ல. தூக்கி சுமக்கிறது நீங்க மட்டும்தான். ஆனா இதுக்கு சம்பந்தம் இல்லாத என் பொண்ணு வாழ்க்கைய பணயம் வைக்க விட மாட்டேன். இந்த பகையால யாருக்கு என்ன லாபம்? தூக்கி ஒரு நிமிஷத்துல எரிய வேண்டிய குப்பையை மனசுக்குள்ள தேக்கி வச்சுட்டு மத்தவங்களும் அந்த குப்பையை சுமக்கணும்னு வற்புறுத்தினா என்ன செய்ய முடியும்? நிறுத்துங்க அண்ணி. அப்பா எதிரில் நின்னு பேசக்கூட உங்களுக்கு அனுமதி இல்ல. இப்ப என்னன்னா அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க? சேகர் மொழியுடைய நிலையால கொஞ்சம் குழம்பி போயிருக்கான். இல்லாட்டி அவன் கை எப்பவோ உங்க கன்னத்துல இறங்கி இருக்கும். குணா கோபமாக பேச நிலைமை ரசவாத மாற்றமாகிக் கொண்டே இருந்தது. தம்பி அடிச்சு மனைவியை கட்டுப்படுத்துறது ஆம்பளைக்கான அடையாளம் நம்புறது உங்க பிறப்புல வந்த ஆணவம். நான் இப்ப கூட பேசாட்டி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. குஞ்சை அபகரிக்க வர பருந்தை எதிர்த்து போராடுற கோழியின் வீரம் உங்களுக்கு வேணா கேலியா தெரியலாம். ஆனா அதோட தாய்மை விலை மதிப்பே இல்லாதது. ஒரு குழந்தையை பெறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு பெண்ணுடைய சரி பங்கு அதுக்கு வாழ்க்கை அமைச்சு தர்றதுலயும் இருக்கு சம பங்கு. அத்தனை தன்மையா அன்பா பேசுறான் அந்த அன்பு. அவனை விட்டுட்டு இந்த பிரதீப்புக்கு மொழியை கட்டி கொடுக்க நான் விட மாட்டேன். அதுவும் நாமே என் பொண்ணு களங்கமாயிட்டான்னு சொல்லியே தலையில கட்டினா அந்த வீட்டுல அவளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? எனக்கு இது தெரியாதா? நான் ஒரு அம்மாவா ஒரு பொண்ணா போராடுற நேரம் வந்தாச்சு. என் பொண்ணை என்ன மீறி அந்த பிரதீப்புக்கு கட்டித்தர விடவே மாட்டேன். முடிஞ்ச நடத்தி பாருங்க. தன் கற்பின் பவித்திரத்தை எல்லாம் பார்வையின் கணத்தில் பொதித்து வைத்திருந்தாளே காந்தாரி. தன் மகனுக்காக கட்டவிழ்த்து கண் மலர்ந்தாளே, இவளும் அத்தகையவளோ? சிதறி விடாமல் சேர்த்து வைத்திருந்த அமைதியை எல்லாம்
சந்தித்தும் இதுகாரும் அது பற்றி சிந்திக்காத அவமானத்தை எல்லாம் இன்று ஒட்டு மொத்தமாய் கட்டவிழ்த்து விட்டிருந்தாள் வைத்தீஸ்வரி. அவளின் இந்த அதிரடி விஸ்வரூபத்தை அவளே கணித்திருக்கவில்லை எனும்போது குடும்பத்தினர் ரசித்திருக்கவா போகிறார்கள்? ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சியவரா சந்திரவிலாஸ் பெரியவர்? இது சந்திரவிலாஸ் இங்க இன்னைக்கில்ல, என்னைக்குமே பொட்டக்கூழி கூவி பொழுது விடியாது. குணா, நான் முடிவெடுத்துட்டேன். யார் தடுக்கறான்னு பாக்குறேன். வர்ற வெள்ளிக்கிழமை மொழிக்கும் பிரதீப்புக்கும் நிச்சயதார்த்தம் வீட்லயே. எண்ணி 1 மாசத்துல கல்யாணம். முடிஞ்சா யார் வேணா தடுத்துக்கங்க. இது ஆலோசனை இல்ல, அறிவிப்பு. அவர் அலட்சியமாய் வார்த்தைகளை வீசிவிட்டு அங்கிருந்து எழுந்து போக கலவர மேகம் முகங்களில் படர அத்தனை பேரும் அமர்ந்திருந்தார்கள். இத்தனை நேரம் தான் ஆர்ப்பரித்தும் அதற்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை அறிந்த வைத்தீஸ்வரி கண்களில் கோடு போட்ட கண்ணீரோடு கணவன் முன்னே வந்தாள். வேதனையாய் சொன்னாள், இத்தனை வயசு வரைக்கும் நல்ல மகனா இருந்தாச்சு. ஒரு நாள் கூட நல்ல புருஷனா இல்ல. அது ஏன் தலையெழுத்து. இனியாவது நல்ல தகப்பனா நல்ல மனுஷனா இருந்தாதான் என்ன? இத்தனை நாள் வாழ்க்கைக்கு இத கூட நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாதா? நெஞ்சில் தைக்கத்தான் வார்த்தைகள் ஊசியாய் கேட்கிறாள். ஆனால் பாறையில் மோதும் ஊசிதான் முனை முறிந்து போகுமே அன்றி பாறைக்கு என்ன ஆபத்து வந்து சேர்ந்து விட போகிறது? மாடிக்கு தளர்ந்து படியேறி வர அங்கே மொழி அத்தனையும் செவியுற்று கொண்டு இருப்பதை பார்க்க ஒரு நொடி நெஞ்சு நெருப்பள்ளி இறைத்தது போல் எரிந்தது. அப்படி என்ன பேசிவிட்டாள் இந்த அற்ப வயசில்? வார்த்தை சலித்து மௌனம் தரித்து கொண்டு நிற்கிறாள். இந்த குடும்பம் மட்டும் அவளை சரியாக வழிநடத்தி இருந்தால் இந்த வலி அவளுக்கு வலுவில் வந்திருக்குமா? மகளின் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டாள். கண்களை பார்த்து கனிமொழுக கேட்டாள், மொழி, உன் மனசை திறந்து சொல்லு. நான் இவங்கள மாதிரி எல்லாம் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரணும்னு நினைக்கவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கணும் அது. இப்ப சொல்லு, உனக்கு அன்பு பிடிச்சிருக்கா? அன்று கர்ப்பத்தில் தாங்கி நின்றது போல இன்று கைகளில் தாங்கி நின்றாள். மனம் நெகிழ கேட்டபோது அப்படியே அம்மாவினுள் புதைந்து கொள்ள வேண்டும் போல் மனசு தவித்தது மொழிக்கு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.